என் பேரை சொல்லி யாராவது உங்கள்கிட்ட பண உதவி கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஏன்னா என் பேரில் நிறைய பேர் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணியிருக்காங்க. எடுத்து நல்ல விதமாக போட்டால் சந்தோஷம். இந்த இப்போ காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இவங்க கூட நல்ல விதமாக தான் வீடியோ போட்டிருக்காங்க, தப்பு இல்லை. அவங்க பேரில் உருவாக்கியிருக்கலாம். ஆனால் என் பேர் விஜே கௌஷின்னு போட்டு என் பேரில் அவங்க என் ஃபோட்டோ வச்சு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி என்னோடய வீடியோஸ் அப்படியே எடுத்து போட்டுட்ருக்காங்க. அவங்க நாளை பின்ன என்னோடய வீடியோஸ் எடுத்து போட்டு என் சேனல் மாதிரியே இருக்கும் பார்க்க, ஏதாவது பண உதவி கேட்டாங்கன்னு என் பேரில் எந்த பண உதவி யாரும் செஞ்சிடாதீங்க. அப்புறம் என்ன குறை சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என்னோடய ஒவ்வொரு ஃபாலோவர்ஸையும் என் குடும்ப உறவுகளாக நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஓன் வாய்ஸ் போடுறேன். இப்போ இதில் விஜே கௌஷின்னு போட்டு என் ஃபோட்டோ போட்டு என்னோடய வீடியோஸ்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. அவங்க பேர்லேயே உருவாக்கியிருக்கலாமே. இப்போ மேலே இருக்குது பாருங்கள், விஜே கௌஷி அஃபிஷியல்னு ஸ்மால் லெட்டரில். இதுதான் என்னோடய ஓன் ஐடி. ரெண்டாவது என்னோடய ப்ரொஃபைல் பார்த்துக்கோங்க. சில பேர் தப்பாக ஃபேக்காக க்ரியேட் பண்ணுறவங்க எல்லார் பேர்லேயுமே க்ரியேட் பண்ணுவாங்க. எப்படி க்ரியேட் பண்ணுவாங்கன்னா, அவங்க பேர்லேயே ஸ்மால் லெட்டரில் ஹாப்பி லெட்டரில், ஸ்மால் லெட்டரில் ஹாப்பி லெட்டரில், இல்லை இடையில சின்னதாக ஒரு ஸ்பேஸ் விட்டு ஃபேக்காக இப்படி தயாரிப்பாங்க. அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஃபாலோவர்ஸை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். என்னோடய ஃபாலோவர்ஸ் 1 lakhs சொச்சம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். 1,00,000 சொச்சம் இருக்குது என்னோடய ஃபாலோவர்ஸு. இதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க எது என்னோடய சொந்த ஐடி, எது ஃபேக் ஐடின்னு தெரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு ஏதாவது எந்த பண உதவி கேட்டாங்க, தப்பாக எதுவும் பேசுனாங்கன்னு சொல்லி என் மேலே கோச்சிக்காதீங்க. அது நான் கிடையாது. ஃபேக் ஐடி எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க, அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க. இந்த 1,00,000 இருக்கிற, இந்த 1,00,000 சொச்சம் இருக்கிறது தான் என்னோடய சொந்த ஐடி. தயவு செஞ்சு ஃபேக் ஐடி பண்ணுறவங்களெல்லாம் கேட்குறேன், நீங்கள் சொந்தமாக உழைச்சி எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். அடுத்தவங்க ஐடியெல்லாம் வச்சு பிழைக்காதீங்க தயவு செஞ்சு, சரிங்களா? ஏன்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் கடவுள் நமக்கு தண்டனையை வகுத்து வச்சுருப்பாரு. நான் சொல்கிறது இன்றைக்கி நீங்கள் சிரிச்சுட்டு போகலாம், அனுபவிக்கும் போது அது கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது, உங்களுக்கு ஃபேக் ஐடி எதுவும் க்ரியேட் பண்ணி உங்களை தப்பாக உங்கள் வீடியோலாம் போட்டாங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ரிப்போர்ட் அடிங்க. இல்லைன்னு சொன்னாக்கா சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன்னா நான் அந்த ஸ்டெப்பு தான் எடுக்க போகிறேன். ஃபேக் ஐடியை நம்பி ஃபாலோ கொடுத்துட்டு என்ன சொல்லாதீங்க.